அஸ்ஸலாமு அலைக்கும். நான் உங்கள் ஷிஃபா குக்கிங்லேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, ஒரு ஹெல்த்தியான ஜாம் ரெசிபி தான். இந்த ஜாமில் எந்த விதமான ஆர்டிஃபிஷியல் கலர் எசன்ஸ் எதுவுமே சேர்க்கலை. நம்ம வீட்டில் இருக்கிற அதுவும் ஹெல்த்தியான 2 பொருளை வச்சு செய்ய போகிறேன். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு சொல்கிறேன். இங்கே நான் 2 மீடியம் சைஸ் பீட்ரூட் கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் பேரிச்சம்பழத்தை கொட்டை இல்லாமல் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு குக்கரில் அந்த பீட்ரூட்டை அளந்து சேர்த்துக்கிறேன். என்னோடய பீட்ரூட் 1.5 கப் இருந்தது. அதுக்கு நான் 3/4 கப் பேரிச்சம்பழம் சேர்க்குறேன். அதாவது பேரிச்சம்பழத்தை விட பேரிச்சம்பழம் ஒரு பங்குனா பீட்ரூட் 2 பங்கு இருக்கணும். இப்போ அது வேகிற அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி அதிகமாக சேர்க்க தேவையில்லை. இப்போ குக்கரில் ஒரு 2லேருந்து 3 விசில் வச்சுக்கோங்க. நல்லா வேகட்டும். இப்போ பாருங்கள் நல்லாவே இப்போ நான் அடுப்பில் ஒரு பேன் காய வச்சுருக்கேன். அதில் 1 கப் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். 1 கப் சர்க்கரைக்கு 1.5 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். சர்க்கரை நல்லா கரைஞ்சி கொதிச்சு வரட்டும். இந்த ஜாம் செய்கிறதுக்கு பாகுபதெல்லாம் தேவையில்லை. சர்க்கரை நல்லா கரைச்சி இந்த மாதிரி கொதிச்சு வரும்போது நம்ம அரைச்சி வச்சுருக்க பீட்ரூட் பேஸ்ட் இருக்கு இல்லையா, பீட்ரூட் பேரிச்சம்பழம் பேஸ்ட், அதை இது கூட சேர்த்துடலாம். பாருங்கள் எவ்வளோ நைஸாக அரைச்சிருக்கேன்னு. இப்போ அதை நல்லா இந்த சர்க்கரை பாகோடு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இது எல்லாம் ஒன்று சேர்ந்து கொதிச்சு வரட்டும். பார்த்தீங்களா, இப்போ நல்லா கொதிச்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ அடுப்பை நீங்கள் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அப்போ தான் அது நல்லா கொதிச்சு திக்காகி வரும். இப்போ இந்த நுரையா இருக்கு இல்லையா, இந்த ஸ்டேஜ்லேருந்து இது அடுத்த ஸ்டேஜுக்கு மாறுற வரைக்கும் நம்ம கொதிக்க விடணும். இப்போ நம்மளோட ஜாம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு கட்டி ஆயிடுச்சு. அந்த நுரை பார்த்தீங்களா கொஞ்சம் கம்மியாயிருச்சு. இன்னும் அது கெட்டியாக அதோட நுரை அடங்க ஆரம்பிச்சிடும். வெறும் கொதி மட்டும்தான் லைட்டாக வரும். இப்போ நான் இதில் 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். நெய் ரொம்ப ப்ளைனாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக எக்ஸ்ட்ரா ஒரு ஃப்ளேவருக்காக தான் சேர்க்குறேன். அது கண்டிப்பாக சேர்க்கணுன்ற அவசியம் இல்லை. நான் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 3 ஸ்பூன் நெய் இதில் சேர்த்துருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா நுரையும் அடங்கிட்டு வெறும் அந்த கொதி மட்டும்தான் இருக்குது பாருங்கள். இப்போ ஜாம் நல்லாவே திக்காயிருச்சுன்னு அர்த்தம். இப்போ அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ஏன்னா அது வெளியில் தெறிக்க ஆரம்பிக்கும். இப்போ அந்த கடைசி ஸ்பூன் நெய்யும் சேர்த்துட்டேன். மொத்தமாக ஒரு 3 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். பாருங்கள் எவ்வளோ திக்காக ஜாம் சூப்பராக ரெடி ஆகிட்டு இருக்குன்னு. இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஏன்னா அது சூடு ஆறுனதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் திக்காயிரும். பாருங்கள் சூப்பராக இருக்குது. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளவுதான், ஒரு சூப்பரான ஹெல்த்தியான ஜாம் ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. இந்த ஜாமை நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு உடம்பில் ரத்த பாயிண்ட்டும் ஜாஸ்தியாகும், எதிர்ப்பு சக்தியும் ஜாஸ்தியாகும். ஏன்னா இதில் நம்ம பீட்ரூட்டும் பேரிச்சம்பழமும் சேர்த்துருக்கோம். இப்போ உங்களுக்கு தண்ணியாக இருக்க மாதிரி இருக்கும். இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு பாருங்கள். ஆறுனதுக்கப்புறம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பார்த்தீங்களா இப்போ எவ்வளோ திக்காயிருச்சுன்னு. ஆறுனதுக்கப்புறம் பார்க்கவே எவ்வளோ லுக்காக இருக்குன்னு பாருங்கள். நம்ம எந்த விதமான கலரும் சேர்க்காமையும் அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்க. நீங்களும் உங்கள் குழந்தைங்களுக்கு இதே மாதிரி செஞ்சு கொடுங்க. செஞ்சு கொடுத்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். என்னோட இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோட சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறந்துடாமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். சூப்பர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.
தேங்க்யூ.